ஹாய், வெல்கம் டு நேச்சர் பை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்கிற கிளஸ்டர் பீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை சீனி அவரைக்காய் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த செடி எப்படி வளர்க்கலாம், எப்படி சீட் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது சீனி அவரைக்காவோட விதை. இந்த விதை நான் வெளியே எங்கேயுமே வாங்கலை, நான் வளர்க்குற செடியிலேருந்தே எடுத்தது. அது எப்படின்றத நான் கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல இந்த விதையை எப்படி விதைக்கணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இது விதைக்கிறது ஒரு ஃபைபர் க்ரோ பேக்கில். இது ஒரு 1.25 அடி ஆழம் உள்ள ஒரு க்ரோ பேக். இதில் ஒரு தாராளமாக ஒரு 3 செடி வரைக்கும் நமக்கு விதைக்கலாம். இந்த விதையை விதைக்கும் போது மண்ணில் எவ்வளோ தூரம் நம்ம குழி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு இன்ச்சு அப்படி தொட்டால் போதும். அதாவது அந்த விதையை மூடுற அளவுக்கு அதை குழி எடுத்தாலே போதும். இந்த விதைகள் வளர்ந்து வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு மண்ணில் வச்சது வளரலை அப்படின்னா, இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களே அந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் விதைகளை வரிசையாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடி அதில் தண்ணி தெளித்து விடுங்க. தெளிச்சுட்டு நல்லா ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர், இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா இருக்கு இல்லையா, அதில் போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 3 நாள் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி அதில் வேர் விட்டுரும். அதுக்கப்புறம் இதை எடுத்து மண்ணில் விதைச்சிங்க அப்படின்னா ஒரு 2 நாளில் செடியாக வந்துடும். ஆனால் நான் டைரெக்டாக மண்ணில் விதைச்சதே ஒரு 2 நாள்லேயே எனக்கு செடியாகவே வந்துருச்சு. இதை தனியாக பதியம் போட்டு எடுத்து ஊண்டி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நேராகவே எங்கே நீங்கள் விதைக்கணுமோ அங்கேயே விதைச்ச விடலாம். இந்த செடியை ஒரு சதுரடிக்குள்ளே ஒரு 3 செடியை வச்சு வளர்க்கலாம் நம்ம. இந்த செடியோட உயரம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2லேருந்து 2.5 அடி வரைக்கும் இருக்கும். இந்த செடியை பெரிய அளவில் உரங்கள் போட்டு வளர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. சாதாரணமாக தண்ணி விட்டு பார்த்துக்கிட்டாலே போதும், நல்ல காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, இந்த செடிகள் ஒரு மாதத்துலேயே காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம அறுவடை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த செடி எப்படி காய்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களே அந்த மாதிரி பூக்கள் பூக்கும். அது எப்படி பூக்கும்னா, அந்த செடியோட தண்டு பகுதியிலேருந்து கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படியே ஒட்டியே பூ பூக்கும். அந்த பூவிலேருந்து தான் அந்த காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும். ஒரு 2 க்ரோ பேக்கில் ஒரு 6 செடி வளர்த்திங்கன்னா போதும். ஒரு வீட்டுக்கு தேவையான வாரம் நீங்கள் இதிலேருந்து அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். க்ரோ பேக்கில் இந்த செடிக்கு எவ்வளோ ஆழம் உள்ள மண் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அடி கொடுத்தா போதும். ஒரு 15 சென்டிமீட்டர் வரைக்குமே நீங்கள் கொடுத்தா போதும். இதோட வேர் ரொம்ப ஆழம் போகாது. இந்த செடியிலேருந்து ஒரு 3 அறுவடை வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம். இதை நிழல் பகுதியில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை, நேரடியாக வெயில் படுற இடத்துல கூட வைக்கலாம். காய்கள் மட்டும் கொஞ்சம் முத்திராமல் பார்க்கணும். அப்பப்போ அதை கரெக்டாக பார்த்து அறுவடை செஞ்சிடணும். செடியில் அறுவடைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செடியில் இருக்க 1-2 காய்கள் காய ஆரம்பிச்சிடும். அப்படி காஞ்ச காய்களில் இருந்து நம்ம எப்படி விதைகள் சேகரிக்கலான்றதை பற்றி இப்போ பார்ப்போம். அப்பா கையை மட்டும் காட்டு. தெரியுதா அப்பா கையை? தெரியுதாடா? தெரியுதுப்பா. பாரு. இது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் கிளஸ்டர் பீனோட விதைகள். இங்கே பாரு, இது இருக்கு இல்லையா, இங்கே பாரு, காட்டு. தெரியுதா? பிளாக் ஒன்று தெரியுது. பிளாக் இருக்குல்ல, இந்த பிளாக் தான் விதை. இந்த விதையை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? வச்சு தான் செடியை வளர்க்க முடியும். ஓகே, இந்த விதைகளை வச்சு இந்த மாதிரி செடியிலேயே காஞ்சு போன காய்கள்லேருந்து நீங்கள் விதைகளை சேகரிக்கலாம். இப்போ இந்த விதைகள்லாம் ரொம்ப எளிமையாக கடைகளில் கிடைக்குது. சிட்டிக்குள்ளே நம்ம இந்த மாதிரி விதைகள்லாம் ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் கிராம பகுதிகள் கொஞ்சம் இன்டீரியராக உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி விதைகள் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு தடவை நீங்கள் இந்த செடி விதைச்சிட்டிங்க அப்படின்னா அதிலேருந்து இந்த மாதிரி விதைகளை சேகரிக்கிறது எப்படின்றத கற்றுக்கோங்க. என்னோடய அப்பா செடிகள்லாம் வளர்க்கும்போது இந்த மாதிரி விதைகள்லாம் கிடைக்காது. செடியிலேருந்து ஒரு நல்ல அறுவடை எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து விதைகள் எடுப்பார். அதனால் எனக்கும் இந்த விதைகள் சேகரிப்பில் ஒரு ஆர்வம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த கொத்தவரையை வளங்க. இந்த சீனி அவரைக்காய் நிறைய காய்க்கும். நீங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் இதை வாங்குறதே விட்டுருவீங்க. மேலும் இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் எப்படி விதைகள் சேகரிக்கணும், அப்புறம் எப்படி செடிகள்லாம் வளர்க்கணும் அப்படின்றத பற்றி நான் போட்டிருக்கேன். மேலும் இது பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், இல்லை நான் ஏதாவது விட்டுருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் இது மாதிரி நிறையா வீடியோஸ் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.